வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, சீன அதிபரான ஜி ஜின்பிங் இருக்கார் இல்லையா. ஸோ ஜி ஜின்பிங்கை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4 வாரத்துக்குள்ளே நான் சந்திக்க இருக்கேன் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது உலக அரசியலில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா தன்னுடைய வரி இருக்கு இல்லையா, வரி கொள்கை மூலியமாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பல நாடுகளை படாத பாடு படுத்திக்கிட்டு இருக்காரு ட்ரம்ப் அப்படின்னே சொல்லலாம். இதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பக்கத்தில் இந்த வருஷம் அமைதிக்கான நோபல் பரிசு அப்படின்றது இருக்கு இல்லையா, அதை எப்படியாவது வாங்கியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மெனக்கெட்டு பல வேலைகளையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இதுக்கு மத்தியில் தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன சோயாபீன்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ ஒரு சோயாபீன்ஸை வச்சு பார்த்தோம் அப்படின்னா சீனா அமெரிக்காவுடைய அதிபரான ட்ரம்ப்புக்கு வளவிச்சதோட மட்டும் இல்லாமல் ட்ரம்ப்பை கீழே இறங்கி வர வச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். என்னப்பா சொல்கிறோம், சோயாபீன்ஸை வச்சு ட்ரம்ப்பை வீழ்த்திட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா எஸ், கண்டிப்பாக இது நடந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ எப்படி சோயாபீன்ஸை வச்சு நம்ம ட்ரம்ப்பை சீனா காலி பண்ணாங்க, அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பரம எதிரியாக நினைக்கக்கூடிய சீனா கிட்ட ட்ரம்ப் ஒரு சின்ன சோயாபீன்ஸ்னால இறங்கி போக வேண்டிய நிபந்தனை அப்படின்றது ஏன் வந்துச்சு அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்கள், கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு சின்ன சோயாபீன்ஸ் அப்படின்றது நம்ம இங்கே உட்காந்து சொல்றதுக்கு ஈஸியாக இருக்கலாம். ஆனால் அமெரிக்காவுடைய வர்த்தகத்தில் அந்த சோயாபீன்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு சீனாக்கு ஏற்றுமதி பண்ணுறதன் மூலியமா வருஷத்துக்கு 1 லட்சம் கோடி ரூபா அப்படின்றது டர்ன் ஓவர் ஆகுதான். ஸோ 1 லட்சம் ரூபா கிடையாது, 1 லட்சம் கோடி ரூபா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த சோயாபீன்ஸை அமெரிக்கா சீனாக்கு ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுலேயும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சீனா இருக்கு இல்லையா, சீனாவுடைய 90% சோயாபீன்ஸ் தேவை அப்படின்றத அமெரிக்கா தான் பூர்த்தி பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ட்ரம்ப் எப்படி வந்துட்டு மற்ற உலக நாடுகளுக்கெல்லாம் இந்த வரி விதிப்பு அப்படின்றத விதிச்சாரோ அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சீனாக்கும் வரி விதிப்பு அப்படின்றத போட்டிருந்தாரு. மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சீனா இருக்கு இல்லையா, சீனா வந்துட்டு அமெரிக்கா மாதிரி வளர்ந்துடக்கூடாது அப்படின்றதுல ட்ரம்ப்புக்கு ஒரு தனி போட்டி மனப்பான்மை, அதை தாண்டி சீனாவை வளர விட்டுறக்கூடாது அப்படின்றதுல ட்ரம்ப் தெளிவாக இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அதனால 150% வரி வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சீனாக்கு அகேன்ஸ்டா ட்ரம்ப் விதிச்சிருந்தாரு. ஸோ இதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மற்ற நாடுகள் பண்ணாத விஷயத்த சீனாவும் தைரியமா பண்ணுச்சு அப்படின்னு தான் சொன்னோம். கிட்டத்தட்ட 175% வரி அப்படின்றத அமெரிக்கா இருக்கு இல்லையா, அமெரிக்காவுக்கு திருப்பி விதிச்சிருந்தாங்க. ஸோ இதனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி தெரியாம கன்ஃபியூஸ் ஆன ட்ரம்ப் அவர் விதிச்ச 150% வரி அப்படின்றத வாபஸ் வாங்கிட்டு வெறும் 30% வரி அப்படின்றத மட்டும் விதிச்சிருந்தாரு. ஆல்ரெடி ஒரு 25% வரி அப்படின்றது போயிட்டு இருந்ததுனால ஓவராலா 55% வரி அப்படின்றது சீனாக்கு விதிக்கப்பட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறமாவும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வரி விதிப்பு இல்லை அப்படின்னாலும் கூட சீனாக்கும் அமெரிக்காவுக்கும் வந்துட்டு இந்த வர்த்தக போட்டி அப்படின்றது தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. 2 பேருமே பார்த்தோம் அப்படின்னா போட்டி போட்டு பல விஷயங்கள் அப்படின்றத பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நேரத்தில் தான் பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்காவுடைய அடிமடியிலேயே சீனா கை வைக்குது. அது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஸோ 2024 மட்டுமே பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்கா இருக்கு இல்லையா, அமெரிக்கா சீனாக்கு 13 மில்லியன் டன் சோயாபீன்ஸை ஏற்றுமதி பண்ணுறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த 13 டன் சோயாபீன்ஸ் இருக்கு இல்லையா, அது ஏற்றுமதி பண்ணதுனால கிட்டத்தட்ட $24.47 மில்லியன் அப்படின்றத அவங்க சம்பாதிக்கிறாங்க. ஸோ இது இந்திய மதிப்பில் கணக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ரூபா அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவங்களுடைய ஒட்டு மொத்தமாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய ஒட்டுமொத்த சோயாபீன்ஸ் வருமானம் அப்படின்றது 2 லட்சம் கோடி ரூபா. பட் அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதுல பாதியா இருக்கக்கூடிய 1 லட்சம் கோடி ரூபாய் அப்படின்றது லம்பா சீனா கிட்ட இருந்து மட்டுமே வருது. ஸோ இப்படி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தன்னுடைய மார்க்கெட் அப்படின்றத யாருமே அசைக்க முடியாத மாதிரி அமெரிக்கா வச்சிருந்துச்சு. ஸோ சீனா வளர்ந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா பிளான் மேல பிளான் போட்டு பல விஷயங்கள் பண்ணாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சீனாக்கு உச்சபட்ச கடுப்பு அப்படின்றத ஏற்படுத்தி இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இதெல்லாம் உன்னிப்பா பார்த்துட்டு இருந்த சீனா என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்கா இருக்கு இல்லையா, அமெரிக்காட்ட இருந்து சோயாபீன்ஸ் வாங்குறது அப்படின்றத படிப்படியா குறைக்க ஆரம்பிக்கிறாங்க. அமெரிக்காட்ட இருந்து வாங்குறதுக்கு பதிலாக பிரிக்ஸ் நாடுகளில் இருக்கக்கூடிய பிரேசில் இருக்கு இல்லையா, பிரேசில் கிட்ட அந்த டெண்டர் அப்படின்றது எடுக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பிரேசில் கிட்ட இருந்து சோயாபீன்ஸ் வாங்குறதுக்கான நடவடிக்கை அப்படின்றதுலையும் சீனா இறங்குது அப்படின்னே சொல்லலாம். இது அமெரிக்காவுக்கு தெரிஞ்சோடனே பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்க விவசாயிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே கூட்டா போய் ட்ரம்ப்பை மீட் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி பெரு அளவில் வந்துட்டு சோயாபீன்ஸ் அப்படின்றத வந்துட்டு நம்ம பயிரிட்டு இருக்கோம், அதை அறுவடை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஏற்றுமதி பண்றதுக்கு சீனாக்கு ஏற்ற அளவுக்கு வந்துட்டு அதிக அளவில் நம்ம
ஏற்றுமதி பண்ணுறதுக்கான ப்ராடக்ட்ஸ் அப்படின்றது நிலுவையில் இருக்குது. இந்த நேரத்தில் சீனா பிரேசில் கிட்ட சோயாபீன்ஸ் அப்படின்றது வாங்கினாங்கன்னா பல லட்சம் கோடி ரூபாய் இழப்பு அப்படின்றது நமக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை உடனடியாக நீங்கள் தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் கிட்ட ஒரு கடிதம் கொடுக்கப்படுது. அதுக்கப்புறமா தான் இந்த விஷயத்தினுடைய சீரியஸ்னஸ் அப்படின்றத ட்ரம்ப் புரிஞ்சுக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பிரேசிலோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா அமெரிக்கா இருக்கு இல்லையா, அமெரிக்காவில் செப்டம்பர் மாதத்துல வந்து இந்த சோயாபீன்ஸ் அப்படின்றது அறுவடைக்கு தயாராகிடும். பல நாடுகள் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எங்களுக்கு இவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் இந்த வருஷம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அக்டோபர் மாதம் ஸ்டார்ட் ஆகும் கூட இன்னும் சீனா கிட்ட இருந்து எந்த விதமான ஆர்டர் அப்படின்றதும் வரல அப்படின்னே சொல்லலாம். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா சீனாக்குன்னே பிரத்யேகமாக பயிரிடப்பட்ட லட்சக்கணக்கான கோடி ரூபா மதிப்பு இருக்கக்கூடிய பயிர்கள் இருக்கு இல்லையா, அது இப்போ என்ன ஆக போகுது அப்படின்ற ஒரு கேள்வியும் ரொம்ப பெரிய அளவில் எழுந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ இதனால தான் பார்த்தோம் அப்படின்னா திடுதிப்புன்னு சீன அதிபராக இருக்கக்கூடிய ஜிஜின் பிங் இருக்கார் இல்லையா, அவரை 4 வாரம் அதாவது ஒரு மாதத்துக்குள்ளே வந்துட்டு நான் சந்திப்பேன், அவர் வந்து ஒரு நல்ல நண்பர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா டொனால்ட் ட்ரம்ப் அதிரடியாக ஒரு பேட்டியை வெளியிட்டிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது உலக நாடுகள் எல்லாத்தையுமே புருவத்தை உயர்த்த வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா என்னடா ட்ரம்ப்புக்கு எதிராக எப்படி போராடுறது அப்படின்னு சொல்லி தெரியாமல் உலக நாடுகள் பலவுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மனக்குழப்பத்தில் இருக்கும்போது ஒரு சின்ன சோயாபீன்ஸை வச்சு ட்ரம்ப்பை மண்டியிட வச்சிருக்காரு ஜிஜின் பிங் அப்படின்னு சொல்றாங்க. இன்கேஸ் வந்துட்டு என்னதான் ட்ரம்ப் போய் பேசினாலும் கூட ஜிஜின் பிங் இருக்கார் இல்லையா, சரி ஓகே உங்களுடைய பொருட்களை நாங்கள் வாங்கிக்கிறோம், சோயாபீன்ஸை நாங்களே வழக்கம் போல் வருஷம் வாங்குற மாதிரி வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஈஸியாலாம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டார். அதுக்கு பல நிபந்தனைகள் அப்படின்றத கண்டிப்பாக ஜிஜின் பிங் போடுவார். ஸோ அவங்க போடக்கூடிய நிபந்தனைகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் இந்த டைம் ட்ரம்ப் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கான வர்த்தகம் அப்படின்றது நடக்கும்னு சொல்லிட்டும் ஓப்பனாகவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொன்னோம். ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ட்ரம்ப்பினுடைய இந்த வரி விதிப்பு கொள்கை இருக்கு இல்லையா, அதுக்கு இந்தியா மாதிரியான நாடுகள் ரொம்ப பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பின்னலாடை தொழில் நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரொம்ப பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. இதனால பல பேர் வேலை இழப்பு அப்படின்றதும் அடைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ட்ரம்ப்னால பல நாடுகள் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்போ வேலையின்மையாக இருந்தாலும் சரி, அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா உற்பத்தி இருக்கு இல்லையா, உற்பத்தியில் சுணக்கத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் அதே நிலைமை இப்போ அமெரிக்காவுக்கு திரும்பி இருக்கு சீனானால அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த வழி தான் மற்ற நாடுகளுக்கும் இருக்கும் அப்படின்றத ட்ரம்ப் புரிஞ்சுக்கிட்டு அவருடைய வரி விதிப்பு கொள்கைகளை இன்னும் கம்மி பண்ணணும், வரி விதிப்பை கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உலக நாடுகள் கோரிக்கை வைக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.